ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து 6வதுல 2வது பருவம். சரிங்களா? நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா முதல் பருவம் வந்து முடிச்சிட்டோம். அடுத்து 2வது பருவம் வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? 2வது பருவத்தில் பார்த்தீங்கன்னா 4வது பாடம் அதுலேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ அந்த 4வது இயல் தான் வந்துட்டு இந்த இயல். சரிங்களா? டேரக்டாக வந்துடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 4வது இயலில் நமக்கு கவிதை பேழை அப்படின்னு சொல்லிட்டு மூதுரை வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ மூதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா கல்விக்கு எல்லை இல்லை, மனிதன் பிறந்தது முதல் இறுதி வரை கற்றுக்கொண்டே இருக்கிறான், கல்வி மனிதனை உயர்த்துகிறது, கல்வியும் செல்வமாக கருதத்தக்கது, அது பிறருக்கு தந்தாலும் குறையாமல் வளரும், கல்வியை பிறரால் கைப்பற்றவோ அழிக்கவோ முடியாது, அழியா செல்வமாகிய கல்வியை கற்றவன் எங்கும் எப்போதும் சிறப்பு பெறுவான், எனவே நாமும் கற்போம் வளம் பெறுவோம் அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஔவையார் வந்து இந்த பாடல் வந்து மூதுரை வந்து எழுதினவங்க வந்து யாருன்னா ஆசிரியர் வந்து ஔவையார். இந்த பாடல் லைன்ஸ் வந்து முக்கியம். சரிங்களா? மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனும் கற்றோன் சிறப்புடையான், மன்னனுக்கு தன் தேசம் அல்லாமல் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிறது ஔவையார் வந்து சொல்றாங்க. சரிங்களா? பாடலோட பொருள் வந்து இருக்கு. மன்னனையும் குற்றம் இல்லாமல் கற்றோரையும் ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தால் மற்றவர்களை மன்னனை விட கற்றோர் சிறந்தவர் சொல்றாங்க. சரிங்களா? ஏன்னா மன்னனுக்கு தன் நாட்டில் மட்டுமே சிறப்பு, கல்வி கற்றோனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லி ஔவையார் சொல்றாங்க. அதனால கல்வி வந்து அவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லி கல்வியை பத்தி ஔவையார் வந்து சொல்றாங்க. சரிங்களா? ஓகே, இந்த சொல்லும் பொருளும் வந்து முக்கியம். சரிங்களா? சொல்லும் பொருளும்ல மாசற அப்படின்னா குற்றம் இல்லாமல், சீர்தூக்கினா ஒப்பிட்டு ஆராய்தல், தேசம்னா நாடு. சரிங்களா? நூல் வெளியில ஆசிரியர் குறிப்பு நூல் குறிப்பு ரெண்டுமே முக்கியம். சரிங்களா? ஆசிரியர் வந்து ஔவையார், இவர் ஆத்திச்சூடி, இவர் எழுதிய நூல்கள்லாம் முக்கியம். ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல் வழி அப்படிங்கிற இந்த நூல்கள் வந்து இவங்க எழுதியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது அதன் பொருள். சிறந்த அறிவுரைகள் கூறுவதால் இந்நூல் மூதுரை என பெயர் பெற்றது. ஸோ இந்த நூலுக்கு ஏன் மூதுரைன்னு வந்ததுன்னா இதான் காரணம். சரிங்களா? அப்படிங்கிற இந்த நூல் குறிப்பு வந்து அதே மாதிரி இதுல எவ்வளவு பாடல்கள் இருக்குன்னா 31 பாடல்கள் இருக்கு. அப்போ மூதுரையில் உள்ள பாடல்கள் எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ஸ் நமக்கு வரும். சரிங்களா? வந்துட்டு இருக்கு 31 பாடல்கள். அதுல அடுத்து மதிப்பீடு. மாணவர்கள் நூல்களை மாசற கற்க வேண்டும். சரிங்களா? மாசற அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? அடுத்தது இடமெல்லாம் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது இடம் கூட்டல் எல்லாம். சரிங்களா? இடம் கூட்டல் எல்லாம். மாசற என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது மாசு கூட்டல் அற அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? மாசு கூட்டல் அற. அடுத்தது குற்றம் கூட்டல் இல்லாதவர்கள் எத்தனை என்பதை வந்து சேர்த்து எழுத கிடைப்பது என்னதுங்க? குற்றம் இல்லாதார். சரிங்களா? அடுத்தது சிறப்பு கூட்டல் உடையோர் சிறப்புடையோர். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க பார்த்தீங்கன்னா அதுலேயே பார்த்தீங்கன்னா கவிதை பேழையில துன்பம் வெல்லும் கல்வி அப்படிங்கிற இதேதான் கல்வியை பற்றி தான் இதை பற்றி ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். சரிங்களா? அவர் எழுதுனது. ஸோ ஜஸ்ட் ஒரு டைம் ரீட் பண்ணிடுங்க. சரிங்களா? எல்லாமே ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதை மறந்து விடாதே, நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே, நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே, மூத்தோர் சொல் வார்த்தையை மீறக்கூடாது, பண்பு முறைகளின் மொழிதனம் மாறக்கூடாது, மாற்றார் கைம்பொருளை நம்பி வாழக்கூடாது, தன் மானமில்லா கோழையுடன் சேரக்கூடாது, துன்பத்தை வெல்லும் கல்வி பெற்றிட வேணும், நீ சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேணும் சொல்லியிருக்காங்க. வம்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டிட வேணும், அறிவு வளர்ச்சியிலே வான்முகட்டை தொட்டிட வேணும், வெற்றி மேல் வெற்றி வர விருது வர பெருமை வர மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும், பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டும் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அது மாதிரி நீ இங்க வந்து இந்த லைன்ஸ் வந்து 2 டைம் படிச்சீங்கன்னா யார் எழுதுனாங்க, இந்த லைன்ஸை கொடுத்துட்டு ஆசிரியர் யாரு அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ், அல்லது நூல் எந்த நூல் அப்படிங்கிற நூல் குறிப்பு படிச்சீங்கன்னா தெரியும். சரிங்களா? ஸோ சொல்லும் பொருளும். ஸோ சொல்லும் பொருளும் தூற்றும்படினா இகழும்படி, மூத்தோர் பெரியோர், மேதைகள்னா அறிஞர்கள், மாற்றார்னா மற்றவர்,
நெறி அப்படின்னா வழி, வற்றாமல்னா குறையாமல். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? பொருள்லாம் நமக்கு படிச்சாவே புரிஞ்சுது. அதனால பெருசா பொருள் பத்தி தேவையில்ல. நூல்வழி வந்துருங்க. நூல்வழியை பொறுத்த வரைக்கும் எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை பாடியவர் யாருன்னா பட்டுக்கோட்டை. எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்கள் இந்த லைன் தான் கேட்பாங்க. எளிய தமிழ்ல சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யார், என்ன ஆசிரியர்னு சொல்லிட்டு கீழே கொடுத்துருவாங்க. சரிங்களா? எல்லாருமே எளிய தமிழ்ல பாடியிருப்பாங்க, எல்லாருமே சமூக சீர்திருத்த கருத்துக்கள் பாடியிருப்பாங்க. ஆனா பள்ளி புத்தகத்துல யார் அப்படின்னு சொல்லி லைன் கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு தான் நம்ம ஆன்சரா கொண்டு வரணும். சரிங்களா? ஓகே. திரைசை பாடல்களின் உழைப்பாளர்களின் உயர்வை போற்றியவர் மக்கள் கவிஞர். இவருடைய சிறப்பு பேர் என்ன? மக்கள் கவிஞர். அந்த மாதிரி சிறப்பு பேர்லாம் முதல்ல சொல்லியிருக்கோம், ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே. அடுத்தது மதிப்பீடு. சரிங்களா? மாணவர் பிறர் தூற்றும்படி நடக்க கூடாது சொல்றாங்க. சரிங்களா? அடுத்தது நாம் மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும். சரிங்களா? மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும். கைம்பொருள் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கை கூட்டல் பொருள், அதான் கைம்பொருள். சரிங்களா? அடுத்தது மானம் கூட்டல் இல்லா மானம் இல்லா அப்படின்னு. சரிங்களா? ஸோ அடுத்தது உரைநடை உலகம்ட்டு கல்வி கண் திறந்தவர். ஸோ இதுல காமராஜர் அவர்கள் பத்தி முக்கியமான ஒரு சில நிகழ்வுகள் மாதிரி வச்சு அவர் என்ன சொன்னாரு, அந்த நிகழ்வுக்கு அவர் என்ன ரியாக்ட் பண்ணாரு அதாவது கல்வியோட இம்பார்ட்டன்ஸை பத்தி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம், கல்விக்காக அவர் என்ன செஞ்சாரு அப்படிங்கிறதெல்லாம் இந்த லெசன்ஸ்ல இருக்கு. சரிங்களா? ஸோ நம்ம எல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ சிறுவர்கள் பார்த்துருப்பாரு, அவர் ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்க, ஏன்ப்பா ஆடு மேய்க்கிறீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. பள்ளிக்கூட இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சிலர்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை வச்சு பள்ளியை திறக்க முடிவு செஞ்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதான் அடுத்தது நிகழ்வு 2. நிகழ்வு 2ல சொல்லிட்டு இருப்பாங்க. சரிங்களா? பள்ளி விழா ஒன்றில் பங்கேற்க சென்றார் அவர். அப்போது மாணவர்களுடன் படிப்பறிவு இருந்தால்தான் நாடு முன்னேற்றம் அடையும், எனவேதான் நாடு முழுக்க 5000 பள்ளிகளை திறக்க முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ எத்தனை பள்ளி திறக்க முடிவு பண்ணியிருக்கோம்னா 5000 அப்படிங்கிற அந்த கொஸ்டின்ஸ் அடுத்தது குழந்தைகள், நீங்கள் எவ்வளவு தூரம் நடந்து போவீங்க? நீண்ட தூரம் நடந்தால் களைச்சு போயிடுவீங்க, அப்புறம் எப்படி படிக்க முடியும்? அதனால் 1 மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளி, இந்த அதே மாதிரி 1 மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளி, 3 மைல் தூரத்தில் நடுநிலை பள்ளி, 5 மைல் தூரத்தில் உயர்நிலை பள்ளி இருக்கணும்னு திட்டம் வச்சிருக்கோம். ஸோ இந்த என்ன 1 மைல் தூரத்துல என்ன பள்ளி இருக்கணும், 3 மைல் தூரத்துல என்ன பள்ளி, 5 மைல் தூரத்துல என்ன பள்ளி அப்படிங்கிற அந்த இது வேணும். சரிங்களா? அதை பார்த்துக்கோங்க. டைம் ரீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். சரிங்களா? ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா நிகழ்வு 3ல பெருசா ஒன்றும் இல்லை. நிகழ்வு 4க்கு வந்துருங்க. சரிங்களா? ஸோ அந்த காலை உணவுக்காக ஒரு நிகழ்வு 3 காலை உணவு திட்டம் அவர் தான் கொண்டு வந்தாரு. மதிய உணவுன்னு சொல்றாங்களே, மதிய உணவு திட்டம் அவங்க தான் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? மாணவர்களுக்கு மதிய வேலையில ஒரு உணவு தரணும் அப்படிங்கிற அந்த திட்டத்தை காமராஜர் அவர்கள் தான் முன்னெடுத்திருப்பார் அப்படின்னு சொல்லி அந்த நிகழ்வு. ஓகே. அடுத்த நிகழ்வு 4க்கு வந்துருங்க. நிகழ்வு 4 பொறுத்த வரைக்கும் பரமக்குடியில் தரைப்பாலத்தை பார்த்தபோது உடன் வந்த கல்வி அதிகாரி பேசினார். இந்த காட்டாற்றில் தண்ணீர் போகும்போது இந்த பக்கத்து மாணவர்கள் எப்படி பள்ளிக்கூடம் போவார்கள் என்று அப்படிங்கிறதுக்கு மழைக்காலத்தில் மாணவர்கள் பள்ளிக்கு வரமாட்டார்கள் ஐயா என்றார் அதிகாரி. அப்போ இந்த பக்கம் ஒரு பள்ளிக்கூடம் கட்டலாமே என்றார். கல்வித்துறை விதிகளின்படி 3 மைல் தூரத்திற்கு பள்ளிக்கூடம் இருந்தால் பக்கத்தில் வேறு பள்ளிக்கு அனுமதி கிடையாதே என்று அதிகாரி கூறினார். அவர் முடிப்பதற்குள் நீங்க இந்த காட்டாற்றை காரணம் காட்டுங்க, இந்த பக்கம் ஒரு பள்ளிக்கூடம் கட்ட அனுமதி கேளுங்க, நான் ஏற்பாடு செய்கிறேன் என்று சொல்றாரு. ஸோ அப்ப கல்வித்துறை விதிகளின்படி எவ்வளவு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் வரும். சரிங்களா? அது மாதிரி ஆடு மேய்க்கும் சிறுவரும் பள்ளிக்கூடம் செல்ல வழி செய்தவர் யார் தெரியுமா அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இங்க சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஓகே. அதே மாதிரி பள்ளிக்கு அந்த நடந்த நிகழ்வெல்லாம் வச்சு அவர் என்னென்ன பண்ணாரு, ஆடு மேய்க்கும் சிறுவர்களையும் பள்ளிக்கூடம் செய்ய வழி செய்தவர். அதுக்கப்புறம் குழந்தைகள் பள்ளி செல்வதற்கு நீண்ட தூரம் நடக்கக்கூடாது என்று எண்ணியவர். பள்ளிக்கு படிக்க வரும் மாணவர்கள் ஒருவேளை உணவாவது வழங்க வேண்டும் என்று நினைத்தவர். கல்வித்துறை விதிகளை மாணவர்களின் நலனுக்காக மாற்றி அவர்கள் வாழும் இடங்களிலேயே பள்ளிக்கூடம் திறக்க செய்தவர். சிந்தனையாளர் யார் தெரியுமா? அவர்தான் கல்வி கண் திறந்தவர் என்று தந்தை பெரியாரால் மனதார பாராட்ட பெற்ற மேனாள் முதல்வர் காமராசர். ஸோ அப்ப கல்வி கண் திறந்தவர் என்று யாரால் போற்றப்பட்டவர்னா தந்தை பெரியாரால். யாரு? இவர் தான் காமராஜர். எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அவருடைய சிறப்பு பெயர்கள் பெருந்தலைவர், படிக்காத மேதை, கர்ம வீரர், கருப்பு காந்தி, ஏழை பங்காளர், தலைவர்களை உருவாக்குவர் அப்படிங்கிற பல்வேறு அவருக்கு சிறப்பு பெயர்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து காமராஜரோட கல்வி பணி. காமராஜர் முதல் அமைச்சராக பதவியேற்ற நேரத்தில்
ஏறக்குறைய 1000 தொடக்கப் பள்ளிகள் மூடப்பட்டிருந்தன. அவற்றை உடனடியாக அப்ப எவ்வளவு பள்ளிகள் மூடப்பட்டிருந்தது? உடனடியாக அவற்றை திறக்க ஆணையிட்டார். மாநிலம் முழுவதும் அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வி சட்டத்தை இயற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தினார். மாணவர்கள் பசியின்றி படிக்க மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். பள்ளிகளில் ஏற்றத்தாழ்வின்றி குழந்தைகள் கல்வி கற்க சீருடை திட்டம். அந்த சீருடை திட்டம் யார் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத அறிமுகம் செய்தார். பள்ளிகளின் வசதிகளை பெருக்க பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடத்தியிருக்கார். மாணவர்கள் உயர்கல்வி பெற பொறியியல் கல்லூரி, மருத்துவக் கல்லூரி, கால்நடை கல்லூரி, அதுக்கப்புறம் ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் ஆகியவற்றை புதிதாக தொடங்கினார். தமிழ்நாட்டில் பல